ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை கூடியவாறே குறியாய் குறித்தறிந்து என் ஊடு நின்றான் அவன் தன்னருள்ளுற்றே என்று சொல்லுவார் திருமந்திரத்தில். அதற்கேற்ப இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வள்ளலாருடைய அந்த வள்ளலார் இறைவன் இங்கே அனுப்பி வச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாக்கா ஜீவ காருண்யம். அந்த ஜீவகாருண்யத்தினால ஜீவதயவால் பெரிய தயவாக விளங்கக்கூடியது அருள். அந்த அருளை பெறுவதற்கு இது முதலாக இருப்பதனால இதை முதல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து தான் முதல்ல சாப்பாட்டை துவங்குவோம். அதுபோல் அப்புறம்தான் சாலிட் ஃபுட்ஸுக்கு போகும். திட உணவுகளுக்கு தான் ஒரு வருஷத்துக்குள்ள படிப்படியாக கொடுப்போம். அதுபோல் அரிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜீவகாருண்யமே அவசியம். அப்படின்றதுனால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அந்த உயிரிறக்கம்ன்ற ஒரு தலைப்பில் வள்ளலார் மூலம் இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்தார். அதனால் ஞானிகள்லாம் இந்த உலகத்துக்கு வர்றதுன்னாக்கா அந்தந்த பகுதிகளிலையும் அவரவர்கள் அந்தந்த பகுதி மக்கள் இன்பமடைவதற்கு வழியாக துணையாக இருந்தார்கள். இது கருணை பெருந்தொழிலில் வரும்.